பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அநேகருக்கு ஒரு விதமான பயம் காணப்படும். ஒவ்வொரு நாளும் அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க. இருட்டை பார்த்தா பயமா இருக்கும், புதுசா யாரையாவது பார்த்தா பயமா இருக்கும், தனியா எங்கேயாவது போகணும்னு சொன்னா பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம், பரீட்சை எழுதணும்னா ஒரு பயம், அசுத்த ஆவிகளை குறித்து ஒரு பயம், ஒரு மனுஷனை முன்னேற விடாம தடுத்து அவிசுவாசங்களை கொடுத்து அப்படியாக அவங்களை முடக்கி போடும். இது சாத்தானுடைய ஒரு தந்திரமா இருக்குது. அப்போ இந்த பயத்துல இருந்து எப்படி ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 41:10 இப்படியாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். வருஷத்துக்கு 365 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே 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 என்று. அது மாத்திரம் இல்லாமல் ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமை பார்த்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார், நமக்கு கேடகமா இருக்கிறார், நமக்கு பெரிய பலனா இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் யாரை குறித்தும் எந்த வியாதி வந்தாலும் கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.